எனது உள்ளத்தை தயவாய் வாழும் விநாயகரே. கலையுடுத்தி வெள்ளை பனி போன்றி வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சரியாசனத்தில் வைத்ததாயே. ஹரியரி ராமா என்பேன், அயோத்தி வாழ் ராமா என்பேன். ஹரி ராமா என்பேன், சிந்தையிலும் ராமா என்பேன். வன்வினை வந்து அணுகும் போது உள்ளத்தில் ராமா என்று ஒன்பாதோம் போற்றினோமே. அத்திவரம் தங்கையே சத்தி சிவரூபினியே. அழகான கீழச்சுரண்டையில் புகழாக வாழ்ந்திடும் எந்தாயே பத்திரகாளி அம்மனே. படைதனிய சுரூபமாக்கி பைக்குள்ளே அன்னம் யாந்தி குடத்தில் அடைத்த காயம் குடமது நோகாத வரணம். அமரத்தனை சமர்த்தனாக்கி ஆளுந்த பெயருந்தாந்து ஒருவர மூர்த்தியாண்டி குழந்தையே கும்பிட்டோமே. இச்சமுடருகே ராமா உன் புகழ வெள்ளில் பாட, உன் புகழை வெள்ளில் பாட. இச்சமுடருகே ராமா உன் புகழை வெள்ளில் பாட, வெள்ளில் பாட. அந்தனை தொயந்து தாளம் போடவே போடவே, நாங்க துந்தனை தொயந்து தாளம் போடவே போடவே, துந்தனை தொயந்த தாளம் போடவே 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 போடவே. இந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனா, பரமேஸ்வரனா. இந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனா. அந்த முக்கண ஈஸ்வர இருந்த பகவானை ஆனை முகத்தோனே, மூல பொருளாகிய பிள்ளையாரை வணங்கினோமே. தானை தன்னோ தானை தன்னோ தானை தானை தன்னோ பகவதியே என் குருவே, கனவிலையும் மறப்பதில்லை. முகனிருள் வருகா கொண்டல் வண்ணல் மால் மருகா, அருதடருத்தவால் சந்தூர் வியால் முருகா. எனக்கு முன்பிறந்த கந்தனுக்கு முன்பிறந்த கணவதிய முன்னருள் திரகாளியம்மோ அருள வேணுமம்மா, அம்மையான காளியம்மோ அருள வேணுமம்மோ.
ராமச்சந்திரா எனக்கு அருள வேணும் ஐயோ கர வந்தா சுடல ஐயா கர வந்தா சுடல ஐயா கதைக்கு அருள வேணும் ஐயோ சீதாதேவி திருவாயத்தே சுவாமி எனக்கு அருள வேணும் ஐயா ஹரி ராமா ஸ்ரீ ராமா அடியனுக்கு அருள் புரிவாய் அன்னை சீதை மனைவாளா எனக்கு வந்து அருள் புரிவாய் அம்மையான காளியம்மா அம்மையான காளியம்மா மாரியம்மா எனக்கு அருள வேணும் அஞ்சனையாள் தேவி பாலா வந்தேனே அருள் புரிவாய் சொல் ஒளிவில் பிறந்த பிள்ளை செஞ்சுடல மாயாண்டி மனமதியில அருள் புரிவாய் அந்த காய் 8 பேரும் காளி 8 பேரும் எனக்கு அருள வேணும் தென் போராமா யாரும் மனதி கரையதிலே கோமையாலே ஆதியில உதித்த வேலை ஆதியில உதித்த வேலை ஆதிபரா சத்தியம் ஆதியில உதித்த வேலை ஆதியில உதித்த வேலை ஆதிபரா சத்தியம் கந்தூரந்த காளியம்மா பெருமாள் ஐயனாரே பெருமையுடன் அருள் புரிவாய் அம்மையான சத்தியம்மா எனக்கு அருள வேணுமோ கசம் மாட சுவாமி ஐயா எனக்கு அருள வேணும் ஐயா வண்டிக்கார வைரவரே வண்டிக்கார வைரவரே வந்து அருள் தோப்பில் சயன செய்யோ சங்கரேனே அருள் புரிவாய் சாமி படறிவேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூட நான் அறிவேன் சேர்த்ததோரே தாய் தகப்பன் குருவனோ
நான் அறியே எழுத படிக்க சொல்லி தந்த வாத்தியாரே குருவனோ சொல்லி தந்த கவரம்மால அண்ணாவி கீழச்சுரண்ட நகரத்திலே வாழ்ந்து வந்த அண்ணாவி நகரம் எல்லாம் பேரு பெற்று லட்சுமேனல் புலவர் மாவோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவரல் போலும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு முட்டல் மாநகரில் வாழும் ராமாயணம் புகழ் படைத்த ராமச்சந்திரன் புலவர் வாழோ பேர் விளங்கோ நெல்லிசையில் இருந்ததானே கலைமாமணி பட்டம் பெற்ற நாடு நகரம் எல்லாம் பேரு பெற்ற அம்மா சென்ற இடம் பேர் விளங்கோ அக்கா செய்ய லட்சுமி புலவர் வாழோ புலவர் பாடும் வெற்றிகளை தேடி தந்த வெற்றி செல்வி புலவர் பாடும் ஊரையில் வேறுபடைத்த முத்தரசி புலவர் பாடும் நகரில் வாழும் சென்ற இடம் பேர் வேடங்கோ அப்படி ராஜலட்சுமி புலவர் வாழோ தாய்மார்களே வருங்கால வாலிபரே பாடுகின்ற கதையதிலே இருந்திட்டாலும் நீங்கள் பெற்ற பிள்ளை போலே வேணும் ஐயோ இந்த பண்பும் பாசமும் அன்பும் நிறைந்த ஊரு கிளச்சுரண்ட மாநகரிலே இந்த பத்திரகாளியம்மன் கோவில் ஆலயத்தில் அந்த கோயில் யாரெல்லாம் கொலுவிருக்காரு தெரியுமா? யாரையா கொலுவிருக்கின்றார்கள்? காளியம்மா ஹரி ராமச்சந்திர பகவான் சீதாபுரட்டி லட்சுமணரோட கொலுவிருக்கிறார்கள். சரி,
பெருமாளையன் கொலுவி இருக்கிறார்கள். ஆமா ஐயா. அம்மையான பேச்சி அம்மா கொலுவி இருக்கா. பேச்சியம்மன் கொள்விருக்கா. கரவந்தா சுடல ஐயா கொலுவி இருக்காரு. அப்பா சொடல ஐயா பாக்கே ஆரோக்கியமா இருக்காரு. ஆமா ஆமா. சரி. இந்த கசமாட சுவாமியும் கொலுவி இருக்காரு. ஆமா ஐயா. வண்டிக்கார வைரவரும் ஆமா ஐயா. 21 தேவதையும் 61 கூட்டரவும் ஆமா 21 தேவதைகள் 61 கூட்டரும். அப்படியாக இந்த அழகான கீழச்சொரண்டை நகரையில் ஆமா. பத்ரகாளி அம்மன் கோவில் வகையாருக்கு பாத்திக்கப்பட்ட சரி. ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில பத்ராளி அம்மன் கோவிலில. ஆமா சரி. காத்தியில் திருக்காத்தியில முன்னிட்டு ஆமா கார்த்திகையை முன்னிட்டு. ஆமா சரி. ஒரு 1/2 மணி நேரமா படிக்கணும்னு கேட்டேன். 1/2 மணி நேரம்ல அம்மாக்கு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கலாம். நான் கேட்டது அப்படித்தான் கேட்டேன். சரி. எங்க சித்தப்பா எங்க அண்ணன் எல்லாரும் குடும்பத்தால என்ன சொன்னாவ, என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டு பையன் உனக்கு எப்பவும் தோது இருக்கோ அப்பவும் படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு எப்ப தோது இருந்தா நீங்க அப்ப படிங்கன்னு. ஆமா. ஆனா அம்மா மனசு வைக்க பேத்த அவ்வளவு மழையை நுப்பாட்டி இருக்காங்க. ஆமா இன்னைக்கு சத்தியம் மழை காலையில எத்தனை மணி வரை மழை பெஞ்சது? நேத்து எல்லா குளம் குட்டமும் பெருவிடுது. அதே ரொம்ப சந்தோஷம். சரி. ரொம்ப பாக்கியமா இருக்கு. ஆமா. அப்படியாக இந்த பத்ராலயம் கோயில் ஆலயத்தில் சரி சிறதாக இந்த சாஸ்தாங்கதைய சுருக்கமாக சொல்லணும். ஆமா சாஸ்தாவை சுருக்கிட்டு 1 மணி நேரம் சாஸ்தாவை பரவிச்சுட்டு சரி பிறகு பூசைக்கு வந்து எல்லா சாமியும் பரவிக்க மாதிரி பூசைக்கு எல்லா சாமியும் கொண்டாந்துடணும். ஆமா. சரி. அப்படி இந்த அருபெரும் சபையில ஆமையா ஆனந்த கோயிலில ஆமோ அவையருக்கும் சபையோருக்கும் மத்தியில நான் என்னப்போ இதுக்கு வரைக்கும் இந்த கோயில்ல இன்னைக்கு தான் புதுசா பாடுதேன். ஓ நீங்க இந்த கோயில்ல தான் புதுசா பாடுதீங்க? அண்ணாவியா படிக்கிறது இன்னைக்கு தான் படிக்கிறேன். அண்ணாவியா படிக்கணும்னா கொடுத்து வைக்கணும்ல. அண்ணாவியா படிக்கிறதுக்கு மூல காரணம் யாரு? யாரு? எங்க அக்கா ஜெயலட்சுமி அக்கா. ஓ உங்கள் அக்கா உங்க குரு ஜெயலட்சுமி. அவையெல்லாம் நீங்க எப்படியாலும் இருக்கணும்ட்டு. சரி. என் மகா தங்கலட்சுமி 2வது குரு எனக்கு. ஓ அவங்க முதல்ல இவங்க 2வது. எல்லாத்துக்கும் குருவை தேடி போவாங்க. சரி. எனக்கு என் மகா குரு, மகளுக்கு நான் குரு. ஓ அப்படி. அதை நினைச்சுதான் அவைய நீங்களும் அண்ணாவியா படிங்கனே. சரி. எல்லாரும் படிக்காமல நீங்களும் படிங்கன்னாவ. சரி அப்ப மகளுக்கு நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. ஆமா. சரி சரி. அந்த கள்ளம் இல்லாத மனசு யாருக்கு இருக்கும்? யாருக்குமே இருக்காது. இன்னைக்கு சென்ற இடமெல்லாம் நிறைய அண்ணாவியா இன்னைக்கு பூரம் அரங்கேற்றம் பண்ணுதாவனா. மூலப்பொருள் வந்து யாழையா டிவி அண்ணாச்சி. இப்படி அண்ணாச்சி கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். முதல்ல நம்ம முன்னால வந்து ஆளை வச்சு ஒளிபரப்பாக்கணும். கண்டிப்பா அவரை சொல்லலன்னா கோவப்படுவாரு. இப்ப அப்படிலாம் கிடையாது. சரி. நம்ம வில்லுக்கு விளம்பரமே யூடியூப் சேனல் தான். கண்டிப்பா யூடியூப் அது யூடியூப் சேனல். ஆமா யாழையா டிவி ஆவடையில ஒரு அண்ணாச்சினா போதும். சரி. அன்னைக்கு லைவ்ல பார்த்தேன். அப்பா அரங்கேற்ற விழா அப்படி ஒரு இதா இருந்துச்சு. அரங்கேற்ற சும்மா கிடையாது, ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட அண்ணாவிமார்கள் பேர்ந்தாவ. ஆமா ஆமா. அந்த இடத்துல இந்த அண்ணாவியை சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. கொடுத்து வச்ச அண்ணாவிதான். ஆமா. சரி. அப்படி என்று எங்க ஜெயலட்சுமி அக்கா முன்னையில ஆமோ அந்த சாஸ்தான் கதை எப்படி பாடணும்னா எப்படி ஐயா பாடு அங்கரே அருள் போரிவாய் அருள் போரிவாய் கதைகள் வாடே பெருமாளையன் கதைகள் வாடே பெருமாளை அருள்வோரை வாய் சாசாவோட கதைகள் வாடே ஐயா சாசாவோட கதைகள் வாடே ஐயா பெருமாளே அருள்வோரை காரி வெள்ளி கைலாசத்தில் அரணாரும் பார்வதியும் முருகன் பிள்ளையாரோ பெருமையோடன் கொலுவேற்கார் இந்திர லோகத்திலே இந்திராணியும் இந்திரானோ இன்பமுடன் கொலுவேற்கார் வைகுண்டான் தனமாதிலே வைகுண்டரோ லட்சுமியோ அந்த ஆதி வெள்ளி என்றும் கையிலே அங்க யாரெல்லாம் கொலுவிருக்காரு தெரியுமா? யார் ஐயா கொலுவிருக்கின்றார்? பார்வதி பரமசிவன். சரி. அன்புடன் கொலுவிருக்கார்கள். இன்பமுடன் கொலுவிருக்க ஆதி மூலப்பொருளாக பிள்ளையாரும் ஆமையா அந்த வேல் முருகனோடு கருவிற்க வருவது கொலுவிருக்கும் பொழுது என்ன தீர்வார் ஏசிமார்களும் என்னையா செய்வார்கள்? தேவாதி தேவர்களும் கொலுவிருக்கிறார்கள். ஆமையா. அப்படி கொலுவிருக்க வேண்டிய அப்பேற்பட்ட கைலாசத்தில் சரி அதான் சொல்லிருக்காங்க. என்ன? பார்வதியும்
பரமனே நன்று நம்ம இருக்கணுமா? ஏப்பா பார்வதியும் பரமசனும் நம்பி பிடிச்சா அதே மாதிரி இருக்கணும். அதனால கைவிட மாட்டாராம். எந்த வீட்லயும் அப்படி நடக்கா? எங்க நடக்கு? அப்படி இருந்திருக்காங்க. கட்டின புருஷனே கைய நம்ப முடியலையே. கணவன் மனைவினா ஆ, கணவன் சொல்றத கேட்கணும், கண்டிப்பா கண்டிப்பா. மனைவி சொல்றத கேட்கணும். நாளா என் பொண்டாட்டி சொல்ல தட்டாம கேட்பேன். நான் அப்ப நேத்து போன் வந்துச்சு ஆமா, பார்த்தேன். போவாதனா போக மாட்டேன், சரி போனா போவேன். சரி அப்படிதான் நான் இருக்கேன் இப்போ. அப்படியா? இல்ல காப்பி வாங்கிட்டு வரணும், வாழைய விட்டு பேரணும். ஐயா அப்ப அப்படி ஒரு மரியாதை. போவலன்னு வைங்க, சரி வேற என்ன நடக்குன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி ஆதி வெள்ளி கைலாசத்தில் அந்த அரணாரும் பார்வதியும் கொலிவிருக்க வேண்டிய நேரத்தில் ஆமையா, அந்த பகவானுக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? படைக்கும் சீவனுக்கு படியளக்க வேண்டிய வேலை. ஏப்பா படி அளக்க வேலை. ஈரேழு 14 உலகத்தையும் படியளந்தார் பகவான். சரி, அப்படியாக ஈரேழு பறந்து பண்ணிட்டு ஆமா, ஓர் அறிவு முதல் சரி, 6 அறிவு வரையும் படைத்தார். ஆமா. ஒரு அறிவு மண்புழுல இருந்து ஏப்பா மண்புழுவுல இருந்து 6வது அறிவு தான் நம்ம. ஏப்பா நம்ம ஆறா அறிவா? நமக்கு தான் அறிவு சொல்லுவாங்க. வாராஞ்சம் பண்ணிட்டாரு. ஆமா நமக்கு தான் அறிவு. புழுவுக்கு கூட அறிவு கூட கொடுத்துட்டு நமக்கு குறைச்சு தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் கல்லுக்கு இருக்கும் தேரைக்கும் பைக்குள்ள இருக்க சிசுவுக்கும் கருவிருந்தார். ஆமா, நிறந்தோறும் படி இழந்து வரார் சரி. பகவான். என்ன அந்த பகவான் படி இழக்க போறதுக்கு முன்னாடி என்ன என்ன அந்த படி எடுத்து கொடுக்கிறது யாரு? என்ன? அந்த கட்டழகி பார்வதி. ஓ பார்வதி, பார்வதி. அந்த பார்வதி எப்படி படி அளந்து எடுத்து கொடுக்கா தெரியுமா? எப்படி 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 ஐயா? நாளை நல்ல தின எடுத்து, நாளை நல்ல தின எடுத்து, தின எடுத்து, தின எடுத்து, தின எடுத்து, தின எடுத்து, அகரையெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். நரகம் எல்லாம் படி இழந்தார், படி இழந்தார், படி இழந்தார். நாளே நல்லதென எடுத்து, நாளே நல்லதென எடுத்து, நாளை நல்ல தின எடுத்து, தின எடுத்து, அமனே தின எடுத்து, போடனே நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார். பகவான் நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார். உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். நல்லதினை எடுத்து ஆண்டவேந்தம் பகவானோ மனக்கானல்லே தினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து, லோகமெல்லாம் படி இழந்தார். பூலோகம் படியடர்ந்து ஐயவான சிவபெருமா கல்லுக்கு இருக்கும், தேரைகளுக்கும், கைகள் இருக்கும், சிசுகளுக்கும் படியடர்ந்து வாராரே. பார்த்திட்டாளே பார்வதியோ, பார்த்திட்டாளே பார்வதியோ, பாத பூசை செய்ய போறா. பார்த்துட்டாலே பார்வதியா, எப்பா பார்த்திட்டாளே பார்வதியோ, அவ பாத பூஜை செய்ய போறேன். அப்படி பார்த்தாள் பார்வதி. சரி, நாடெல்லாம் படியிழந்த பகவானுக்கு ஆமா, காலையிலிருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. சரி, ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் ஆமா. அப்படின்ட்டு கட்டழகி பார்வதி என்ன என்ன? பாத பணிவிட செய்த அழகா. ஏப்பா பாத பணிவோட செய்தா பார்வதி. ஆமா அந்த காலத்துல பார்வதி பகவான்லாம் கொடுத்து வச்ச பகவானா இருந்திருக்காரு. சரி. ஏன்னா பார்வதி பகவான் படி அளந்துட்டு வரல. ஆமா. பார்வதி நல்லா படி அளந்து வரவருக்கு சரி. பாத பூஜை செஞ்சிருக்காங்க. ஆமா. ஆனா என் பொண்டாட்டிலாம் இருக்காளே, என்ன செய்தாவோ? நான் வில்லு அடிச்சுட்டு போனேன்னா படியோட செய்வா. எப்படி? போனேன்னா விளக்கமாத்த தூக்குவா. எதுக்கு? ஏன்னா வில்லு அடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறோம்ல. ஏன்னா வில்லடிச்சு நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போனா கிடப்பது. வீட்டுக்கு போனேன்னா தூசியா போகும் பத்தியா? ஆமா. அத தூக்கறதுக்காண்டி ஓ, அத விளக்கமாத்த. தூக்கை காண்டி நீங்க விளக்கு. வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. சரி சரி. அப்படியாக பாத பணிவிட செய்த அழகா கைலாசத்துல ஆமா. எதிர்பார்த்து இருந்து கட்டழகி பார்வதி செய்யும் போது ஆமோ. அப்படி ஆண்டவன் பகவானும் அங்க அழகுடனே காட்சி கழிக்கும் போது காட்சி அளிக்கும் போது அப்புறம் தான் பார்த்தாரு. என்ன என்ன? உலக நாட்டை படைக்கணும்ல, ஆமா ஆமா. உலகத்தை படைத்தார். அந்த மூ உலகம். அதலை, அதலை, சுதலை, சுதலை, பாதாளம். பாதாளம். பாதாளம் என்று ஒரு நாட்டையும் பரவிச்சார். ஏப்பா. அந்த நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? எப்படி எப்படிப்பட்ட நாடையா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு. விரல்கள் புகழும் நாடு,
மகிழ்ச்சி மலரும் நாடு மலரும் நாடு கோடமால பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்த தந்தல் வீசும் நாடு வீசும் நாடு ஆனை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி போரடிக்கோ அந்த அழகு தீரே நாடதிலே ஆனை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி போரடிக்கோ அப்பேற்பட்ட நாடு எந்த பேர்பட்ட நாடு ஏப்பா எப்பேடுபட்ட நாடு நாட்டிலேயே நல்ல நாடு நாவரல் புகழும் நாடு ஆமையா இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு மலரும் நாடு மாசம் 3 பூ விளையுது சரி. மழை பொழியுது வருஷம் 3 பூ விளையுது ஏப்பா மழை கொஞ்சம் அப்படியே 3 பூ விளையுது ஆமா மாசம் 3 மழை கரெக்டா பெய்யுது யாருக்கெல்லாம் மெஞ்சுது ஏமா அது அப்ப அப்படி பேஞ்சிருக்கு ஆ, இப்ப யாருக்கு பெய்யுது இப்ப பேயதான் செய்யுது இப்ப நினைச்சு இப்போ- பார்த்துப்போம் ஆ, 6 மாசம் ஆகுது மழை பெஞ்சு ஆமா நாத்த பாய் போட்டுட்டு ஆ விவசாயி பூரா வானத்தை பாத்துக்கிட்டு இருந்தாவ வானத்தை பார்த்தாங்க இப்ப அள்ளி போகுது அதுக்காக ஆ. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க மாசம் 3 மழை பெஞ்சா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் ஆ. நீங்க அந்த சங்கடம்லாம் படண்டாம் மொத்தமா நான் கொஞ்சம் ஒரே நாள்ல பெஞ்சிட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு பெஞ்சிட்டு போயிட்டேன் மழை. சரி ஆமா அதனால நேத்து தான் என்ன எல்லா விவசாயிங்க ஒரு மகிழ்ச்சியே கொடுத்திருக்கு மகிழ்ச்சி எல்லா விவசாயத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த மழை பெஞ்சது மட்டும் இல்லாம மகிழ்ச்சி சரி அப்பேற்பட்ட பாதாள உலகம் ஆமா 56 தேசத்துக்கும் அந்த பாதாள உலகத்தில உலகத்தில அங்க யார் யார் ஆண்டு வரா தெரியுமா யார் யார் ஐயா ஆண்டு வருகிறார் ரத்தமுக ரிஷியா ரிஷிமுக வர்ணனும் ரிசகுட்டி வண்ணனும் ரத்தக்கண்ணி பகவானும் ரிஷிமுக வர்ணனும் ஆண்டு வரார்கள் சரி அங்க அந்த நாட்டை எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா எப்படி ஐயா கனவேனோ மனைவியுமா மனைவியுமா கற்றுடனே ஆண்டு வாரா. ஆண்டு வாரா ஒரு பேர் சொல்லி ஒரு பேர் கேட்டு பெருமை தன்னே ஒற்றுமையா ஆண்டு வாரா ஆண்டு வாரா கனவேனோ மனைவியுமா கனவேனோ மனைவியுமா கற்றுடனே ஆண்டு வாரா கனவனோ மனைவியுமா கனவனோ மனைவியுமா கச்சோடனே ஆண்டு வாரோ நம்ம கணவன் மனைவின்னா அப்படி இருக்கணும் ஆமா ஆமா சரி. அந்த ரிஷிமுக வர்ணனும் என்ன அந்த இரத்தக்கணி பெண்மணியும் சரி 56 தேசத்துக்கு அரசராக நாட்டு பாதாள உலகத்தை ஆண்டு வரார்கள் இப்ப உலகத்தே ஆண்டு வராங்க நம்ம கணவன் சொல்லி மனைவி கேட்கிறதும் இப்ப மனைவி சொல்லி கணவர் கேட்கறதும் கேட்கிறதும் சரி அந்த நாட்டில வந்து எந்த குறைகளும் இல்லாம ஆண்டு வரார்கள் ஆமா ஆமா மனைவி சொல்லி கணவன் கேட்கணும் கணவன் சொல்ல மனைவி கேட்டே ஆகணும் யாருக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்தா எங்க எங்க ஆமா அது எடுத்துக்காட்டு உங்க வீட்லயே இருக்கு சரி ஆனா நான் சொல்ல விரும்பல ஆமா சரி எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லையா ஆ, எங்க வீட்டுல சண்டைன்னா என்னன்னே தெரியாது தெரியாதோ நாங்க ஒரு நாளும் சண்டை போட்டதே கிடையாது அக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்களோ அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி அப்ப நல்ல நல்ல மனைவி உங்களுக்கு சரி எனக்கும் வாச்சிருக்கேன் மனைவி ஆமா. வியாதி மாதிரி இருக்கு. அந்த ரிஷிமக வரணும் ரத்த கண்ணி பெண் கொடியும் ஆமோ. அவங்க எப்படி அந்த நாட்டை எப்படி எப்படி ஆண்டு வராருக்கு தெரியுமா அக்கா? எப்படி ஐயா? ஆறிலோரு கடங்கள் வாங்கி யாராச்சும் மணிகள் கேட்டு தொண்டிலோரே வாயும் மண்ணே அவர் குதிகோலம் ஆண்டு வாரா எந்த கோரை இருந்திடாலும் அந்த மக்கள் கோரை தீத்திடாமல் அந்த மன்னரும் ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டு வரும் நாளையிலே அரசால குழந்தையில்லை ஆண்டு வரும் நாளையிலே எப்ப ஆண்டு வரும் நாளையிலே எப்ப நாட்டால குழந்தையிலே அப்படி சரி ஆண்டும் கணவனும் மனைவியும் கற்றவுடன் ஆண்டு வரார்கள் ஆமா அம்மா அவளுக்கு எந்தமான குறையும் கிடையாது ஏப்பா அவளுக்கு சொத்தால குறையும் இல்லை என்னெல்லாம் இருக்கு தெரியுமா என்னையா இருக்கு அவங்களுக்கு எப்படி சொத்து எல்லாம் இருக்கு தெரியுமா என்னென்ன சொத்தியா இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு ஆடுக்கு மெத்த வீடு இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சுகம் இருக்கு சீமப்பூமே அதிகம் உண்டு அதிகம் உண்டு பாலால குறவும் இல்லை இல்லை குறையும் இல்லை பாக்கியத்தா தாழும் இல்லை தாழ்வும் இல்லை அதிக செல்வம்
இருந்திட்டாலோ அதிக செல்வம் இருந்திட்டாலோ அரசாள குழந்தையிலே அதிக செல்வா இருந்திட்டாலோ எப்பா அதிக செல்வா இருந்திட்டாலோ அரசால பிள்ளையிலே அப்படி கணவனும் மனைவியும் ஆமா. ஏ அப்பா எவ்வளவு செல்வம் எல்லாம் இருக்கு அப்பா. சித்த செல்வம் வேணுங்க செல்வம் இருக்கு ஒரு சைடு பார்த்தா வயக்காடு வரப்பு, சரி ஒரு சைடு பார்த்தா வாழைத்தோப்பு, ஆமா ஒரு சைடு பார்த்தா தென்னந்தோப்பு. என்ன எவ்வளவு செல்வம் இருந்துட்டாலும் சரி என்ன எவ்வளவு பணமா இருந்துட்டாலும் பணம் மக்களோட இருந்தாலும் ஏன்னா இப்போ பணம் போதும்ல என்ன? இந்த ஆண்டவன் பிறப்புல ஒரு குறை இருக்கும். என்ன குறை? எவ்வளவு பணங்களா இருந்தாலும் ஒரு மன கஷ்டத்தை கொடுத்திருப்பான். கண்டிப்பா அந்த கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா கணவன் மனைவியும் பொய் சொல்லாம ஆண்டு வராங்க. சரி, ஆனா அவங்க இருவரும் ஆண்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவன். ஆண்டவன் என்ன கஷ்டத்தை கொடுத்திருக்காரு? ஆமா, ரொம்ப நாளாவது குழந்தை இல்லையா? குழந்தை இல்லையோ? ஒரு நாட்டையும் ஆண்டு வராரு. ஆமா, கண்டிப்பா ஆண்டு வராங்க. நாட்டுக்கு அரசன் யாருக்கும் தீன்மைகளை செய்யாத அரசர் பொய் பரட்டு சொல்லாம ஆண்டு வராரு. அந்த அரசருடைய அந்த அரசனுக்கும் ஒரு குறை இருக்கு பத்தியா? என்ன குறை அப்படின்ட்டு என்ன அதான் பார்த்து மனைவி பார்த்து கணவனை பார்த்து எப்படி கேட்கிறா தெரியுமா? எங்கட வா மன்ன வேறே எனக்கு வைத்த பிறந்து என்ன செய்ய பிறந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய குமத்த வீடு இருக்கு எங்கனவா மன்ன வேறே அறியாத பிள்ளைகளே கரையிரட்டி குட்டிட்டாரோ என்று வந்தவரை மதிச்சென்று வந்தவரை பின்னால் வர சொல்லிட்டேனோ அதான் பார்த்தாள். என்ன நம்ம என்ன குறை செஞ்சோம்? அவன் நான் யாருக்கு என்ன குறை செஞ்சேன்? ஏமா அண்ணன் என்று வந்தவர அடுத்து வர சொல்லிட்டேன். பிச்சைக்கு வந்தவன பெரடியில அடிச்சேனா? நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேனே மன்னா. ஆமா, நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யலையே மன்னா. யாருக்கு தெரியும்? 4 வீட்டுல விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும். எனக்கு அப்படி சொல்லாதீங்க. ஆமா, இதுவரைக்கும் சில பெண்களை பாருங்க நல்ல டீசெண்டா இருக்கும். சரி, நாமெல்லாம் வாரி வாரி கொடுப்பேன் அப்படிங்க. நம்ம அக்கா மாதிரியா? ஒரு வீடு வாசல்ல போய் ஒரு அர்ஜென்டா ஒரு பொருள் கேட்டா ஐயோ இப்பதானே இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தேங்க. அது உண்மைதான். ஏமா அப்படி கிடையாது. அதே தாமன சரி, அங்க எல்லா சொத்து சுகம் இருக்கும். சரி, நம்ம இப்ப ஒரு 10 ரூபாய் இருக்கா, ஒரு சாப்பாடு தண்ணி தாங்கன்னு கேட்போம். சரி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, அப்படி சொல்லிரும். ஆமா, ஆனா அந்த ரிஷிமுக வரணும் ரத்த கண்ணி பெண்மணியும் என்ன அந்த வார்த்தைங்க சொல்லுவல கிடையாது. ஆமா, என்ன வருஷம் எத்தனை ஆச்சு கல்யாணம் முடிச்சு? எத்தனை வருஷம்? அப்பா 12 வருஷம் ஆச்சு. அப்பா 12 வருஷம் ஆச்சு. ஆமா, 12 வருஷம். ஐயோ, குழந்தை இல்ல. என்ன பண்ண? அப்பா அப்ப எப்படி கவலையா இருக்கும்? அப்பா கவலையோ கவலை. இப்படி ஒரு கூட்டம் நடந்து போக முடியுமா? 1 ரூபா நம்ம இல்லட்டா கூட சரி, நம்ம இன்னைக்கு இருந்தீங்கன்னா நாளைக்கு வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு வாழ்ந்துடலாம். ஆமா, இந்த ஒரு கவலை மட்டும் இருந்தீன்னு சொன்னா சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன? ஆமா ஆமா. அந்த மேலும் கணவனை பார்த்து மனைவி என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்கின்றார்? கத்தரிக்கா தோட்டத்திலே காய்கறி யாரும் இல்ல, யாரும் இல்ல. மல்லிகை பூ தோட்டத்திலே அவரிப்பா யாரும் இல்ல, யாரும் இல்ல. பிச்சி பூ தோட்டத்திலே பிச்சி பூ தோட்டத்திலே பூ பறிக்க குழந்தையிலே பிச்சு பூ தோட்டத்திலே பிச்சு பூ தோட்டத்திலே பூ பறிக்க குழந்தையிலே கிடைக்கும் தேங்காயிலே கையேந்த குழந்தையிலே பகவதி சண்டாளி என்னவும் செய்தனையோ செய்திட்டேனோ இதனால குழந்தையில்லை ஆண்டிய ஆடித்ததில்ல மழவேஞ்ச முத்தத்தில மண்ணடைய பாலன் இல்ல குழந்தையில்லை
தண்ணீரில தண்ணீரே ஐயா தண்ணீரில உண்டான குழந்தை இல்ல குழந்தை இல்லை நரகுலத்து தண்ணீர தண்ணீரே ஐயா தண்ணீரில யார குழந்தை இல்ல குழந்தை இல்லை அப்படி பார்த்தா என்ன இந்த ரிஷிமுக வரணும் எப்படி பார்த்த அளவுதான் மனவனு எப்படி எப்படி நம்ம குழந்தை இல்ல ஆமா இனிமே என்ன செய்ய என்ன செய்ய வருஷமும் 12 வருஷம் ஆயிட்டு சரி நம்ம எந்த ஒரு தீமும் செய்யல யாருக்கு ஒரு நாளும் தீங்கு செய்யலையே ஆமா ஆண்டவன் நம்மளத்த ஆரம்பிச்சுவாதிக்காரு ஆமா பக்கத்து வீட்டுக்காரிக்கு பாருங்க 5 பிள்ளை கொடுத்திருக்காரு ஏ அப்பாவா ஏத்த வீட்டுக்காரி பாருங்க 6 பிள்ளை கொடுத்திருக்காரு ஆமா. ஒருத்தி பிள்ளையே வேண்டாம்னா 12 பிள்ளை கொடுத்திருக்காரு ஏ அப்பா நான் யாருக்கு என்ன குறை செஞ்சேன் நான் ஒரு குறையும் செய்யலையா மன்னா ஆமா எனக்கு ஒரு புழு பூச்சி இல்லையே இந்த மண்ணா. 12 வருஷமா ஆமா. பாடாத ஆமா. பாடுபடுதேனே 2 நல்ல வருடம் ஆச்சு வருடமாச்சு எடுத்து நல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லை 3 நல்ல வருடம் ஆச்சு வருடமாச்சு எனக்கு முடி திரைக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லை 4 நல்ல வருடம் ஆச்சு 4 நல்ல வருடம் வருடமாச்சு ஆடாள குழந்தை இல்லை நாடு நல்ல வருடமாச்சு. அப்பா, நாடு நல்ல வருடமாச்சு. நாடாள குழந்தை இல்லை 5 நல்ல வருடம் ஆச்சு வருடமாச்சு அரசாள குழந்தை இல்ல குழந்தை இல்லை 6 நல்ல வருடம் ஆச்சு வருடமாச்சு. அரசனுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லை 7 நல்ல வருடம் ஆச்சு வருடமாச்சு எனக்கு எடுத்து போக குழந்தை இல்ல குழந்தை இல்லை 8 நல்ல வருடம் ஆச்சு 8 நல்ல வருடம் ஆச்சு எதிராள குழந்தை இல்லை 8 நல்ல வருடமாச்சு. 8 நல்ல வருடமாச்சு. 8 நல்ல குழந்தை இல்லை. ஏ மன்னா என்ன என் பிராணநாதா என்ன அம்மா எனக்கு 1 வருஷம் ஆச்சா கண்ணா ஆமா ஆமா அம்மா ஓடி விளையாட குழந்தை இல்ல ஆமா நமக்கு ஒரு குழந்தை இல்லையே 2 வருஷம் ஆச்சு மன்னா ஆமோ எழுந்து ஓடுறதுக்கு குழந்தை இல்ல ஒரு குழந்தை இல்ல 3 வருஷம் ஆச்சு மன்னா ஏப்பா 3 வருஷம் ஆச்சு முடி குத்த இறக்கிறதுக்கு மல்ல ஏ அப்ப முடியட்ட 3வது வருஷத்துல முடி இறக்கி மொட்டை போடுவாங்க 3வது வருஷத்துல முடி இறக்கி காது நானும் குத்துவாங்க. பாதவத்தி சண்டாளி ஆ, என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கும் ஆ, இப்படி ஒரு கோயில் திருவிழா சரி இப்படி ஒரு கோயில் கொடைக்கு கொடைக்கு. நான் மொட்டை போடுறது இன்னைக்கு சரி என் குடும்பம் குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சரி எல்லாரும் கடைக்காரன் ஆகணும்னு நினைச்சேன் ஓ கடங்காரன் ஆகணும்னு நீங்க நினைச்சே ஆமா அதான் கடவுள் உங்களுக்கு குழந்தை இல்லாம எங்கடவா ராஜமன்னா ஆமோ நான் எனக்கு இன்னைக்கு இருக்கும் பார்த்தேன் இன்னைக்கு குழந்தை இல்ல இருக்காது இருக்காது நான் 2 வருஷத்துல இருக்குமான்னு பார்த்தேன் 2 வருஷத்துல கூட இல்லையா சரி அப்படின்னு சொல்லி 12 வருஷமா கழிஞ்சிட்டே மன்னா அப்பா 12 வருஷமா அழுது அந்த ரத்த கண்ணிமன் கொடியாள் ஏ மண்ணா என்ன? எம்மா எம்மா நீ அழாத நமக்கு குழந்தை வேண்டாம் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் எனக்கு ஏதோ. நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை ஏதோ. நமக்கே இன்னொரு குழந்தை ஐயா நாளை பின்ன ஆ என் அம்மா அங்க குழந்தை வேணும் ஆ என் அப்பா அங்கே குழந்தை வேணும்ல ஆமா ஆமா அது மட்டும் கிடையாது சரி. இன்னொரு இடத்துல சண்டை நடக்கும் அங்க ஏ இப்ப அங்க சண்டை நடக்கும் ஆமா. ஆ. அங்க எங்க இல்ல எப்படி நடக்கும் ஏ இப்ப பெரிய போர் நடக்கும் எம்மாதா கரையோரம் கொடை எடுக்க கொடை எடுக்க போராட்டோ கரையோரம் கரையோடு கொடை எடுக்க கொடை எடுக்க போராட்டோ யாத நல்ல கரையோரோ கடையெடுக்க போராட்டோ கொளத்தாங்கரையோரோ படம் தூக்க நல்லே போராட்டோ ஒரு கொளத்தாங்கரையோ கரையோ கொடை எடுக்க போராட்டோ கனவேன பார்த்தல்லவோ யாது சொல்வா எங்கனே வமன்னவரே
பாதாள உலகத்திலே ஒரு குழந்தைக்காக எல்லோ கனவேனும் மனைவியுமா பாரதம் செய்து வாரா வாய்தனை தான் நினைத்து தான் நினைத்து இருந்து தாவம் செய்து வரும் பகவானே தான் நினைத்து பாரதமோ செய்து வரும் அந்த கணவனும் மனைவியும் ஆமா எப்படி தவறுக்கார்கள் தெரியுமா? எப்படியா? சில ஆளுகளுக்கு வந்து பண வசதி இல்ல. ஆமா. நமக்கு பக்க வழக்கு இல்ல, மன வசதி இல்லனா சரி மக்கள் செல்வம் எதுவும் இருக்காது. தீராத நோய்க்கு என்னது? தெய்வமே சாட்சி. ஆமா, தெய்வம் தான் சாட்சி. மாறாத வினைக்கு அந்த மாயவனையே சாட்சி. ஆமா ஐயா. அப்ப சுவாமியை நினைச்சு தவம் இருக்கணும். ஆமா, நம்ம பகவானை நினைத்து தவம் இருந்தால் 12 வருஷம் தவம் பிறந்த நமக்கு ஒரு குழந்தை பக்கியம் கிடைக்கும். 12 வருஷம் உண்ணாம உறங்காம தவம் இருக்கணும். அதுவும் சரி, எதுவுமே அண்ணன் கூட உண்ணப்படாது. அந்த 12 வருஷமும் ரிஷிமுக வரணும் ரத்தக்கண்ணி பகவானை நினைத்து தவம் இருக்கார்கள். ஆமா. ஒரு அடந்தவன சோலையில தவம் இருக்காங்க. சரி, பக்கத்துல ஒரு ரிஷியும் தவம் இருக்காருனா. இப்ப ரிஷி எதுக்கு தவம் இருக்கா? அண்ணன் வண்டு மகா ரிஷின்னு ஒரு ஆள் தவம் இருக்காரு. அவர் எதுக்கு தவம் இருக்காரு? ஆமா, அவர் எதுக்கு தவம் இருக்காரு தெரியுமா? இவங்க தான் குழந்தைக்காக தவம் இருக்காங்க. இவங்க வந்து குழந்தைக்காக தவம் இருக்காங்க. சரி, அவர் எதுக்கு இருக்காரு? எதுக்கு? ஒரு நாள் ஒரு பொழுதாது சரி கைலாசம் பகவான் சிம்மாசனத்துல இருக்கணும். ஓ, அந்த சிம்மாசனத்துல இருக்க அவருக்கு ஆசை. சிம்மாசனத்துல இருக்க ஆசை. நானும் சிம்மாசனத்துக்கு வந்துடலாம் தான் பாக்கிறேன். 6 நாள் நினைச்சா வந்துடலாம். பகவான் படி அலக்கம் பண்ணுக்காரு எனக்கு. இவர் யூடியூப் சேனல் ஏழையா ஒண்ணு அண்ணாச்சி இருக்க தண்டியும். சரி, எங்க சேலிஜிமக்கா இருந்தாவனா. சரி, 2 பேரும் நினைச்சாவனா. சரி, நாளை உங்களை அண்ணாவே அரங்கேற்றுவாங்க. அப்படி ஆமா, அவங்க 2 அணுக்கரகமும் வேணும். அது உண்மைதான். இவ அண்ணாச்சி வந்து அண்ணாவே ஆகுதே பெருசு எல்லாம் பரவுதுக்கு. உலகம் எல்லாம் பரவுதுக்கு யாரும் முக்கியம் இருக்கணும். அவர் யானம் தந்துருவாங்க. ஐடியா. சரி, அவரு அப்படி ஒரு ஆசையில இருக்காரு. அது உண்மைதான். பார்த்தார்கள் மும்மூர்த்திகளும். என்ன ஆக அந்த வண்டு மகர் திசி தவத்தை கவனிக்கணும். அவன் இவர் தவத்தை கலைக்கணுமே. ஆமா, அவங்க குழந்தைக்கு இருக்காங்க. பார்த்தாரு பிரம்மன் விஷ்ணு கண்ணன் 3 பேரும் சேர்ந்து சரி ஒரு குழந்தையை பிறகு செய்து ஆகாயமா விட்டு எறிந்தார்கள். ஒரு குழந்தைய பிறகு செஞ்சு விட்டு எரிஞ்சிட்டாங்க. ஆமா, அந்த குழந்தையானது ரிஷிமுக வர்ணன் கையிலே கிடைச்சது. இப்ப அவர் மடியில போய் ஆமா, பார்த்தார் கண்டு மகா ரிஷி. என்ன ஆஹா, நம்ம தவம் இருந்தா நம்ம தவத்தை கலைக்க வந்த பிறந்தலாம். ஒருத்தர் நம்ம தவத்தை கெடுத்துட்டாரு. கோவம் அப்பேற்பட்ட கோவம். ஏப்பா கோவம் அவர் கையில பிடிக்க முடியல. கண்ணு ஜெபந்து போச்சு. சரி, அந்த குழந்தை தூக்கிட்டு எப்படி எரிதாரு? எப்படி? ஏ குழந்தை, நீ யாரோட கையால பிறவி செய்தியோ, நீ யார் மூலமா நீங்க வந்தியோ அவர் கையால உனக்கு அழிவு இருக்கும். ஆமா, அவர் கையில தான் உனக்கு அழிவு பாத்துக்க போன்று விட்டு எறிந்தாரு. சரி, இந்த குழந்தை ஆகாயமாக ஆவி. ஆமோ, அந்த குழந்தையானது எங்க வருகிறானால் எங்கய்யா வருகிறதோ அந்த ரிஷிமுக வர்ணனும் ரத்தக்கண்ணின் தவம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில ஆமா ஐயா அவங்க கையிலே வந்து கிடைச்சது குழந்தை. ஏப்பா அவங்க கையில கிடைச்சிட்டு அப்பா குழந்தை கிடைச்சிருக்குது. சந்தோஷத்தை பார்க்கணும். சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு மட்டு இல்லாத. ஏப்பா எனக்கு அழகான குழந்தை கிடைச்சிட்டு. அதான் தூக்கி கொஞ்சம் 2 பேரும் தவத்தை முளைச்சு பார்த்தாலும் கையில ஆண் குழந்தை. ஏப்பா அழகான ஒரு ஆண் குழந்தை இல்லாத மகிழ்ச்சி. சரி, 12 வருஷம் தவம் இருந்ததும் சரி பகவான் நமக்கு குழந்தை வர தந்துட்டாரு. நமக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை தந்துட்டாரு. கணவனும் மனைவியும் சந்தோஷமா பாதாளம் வரவ. அப்பா எவ்வளவு சந்தோஷம். பாதாளம் வாரவருக்கு அப்பா வாரவருக்கு போறவருக்கு அன்னதானம் தான். ஆமா, என்ன கொடுக்கணுமோ சரி அம்படையும் கொடுக்காங்க. ஆமா, சொத்து சொகம் எல்லாம் தானதரம் கொடுத்தாங்க. ஏப்ப எல்லாத்துக்கும் அன்னதானம் சொர்ணதானம் பூதானம் என்னென்ன தானம் இருக்கோ அத்தனை தானத்தையும் செய்தாங்க. நம்மளே மாதிரிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு சரி யாருக்குன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல எப்படி இருக்கும் தவம்? எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். அதான் அவங்க 12 வருஷம் 1 2 இல்ல சரி 12 வருட காலங்கள் தவம் இருந்தாங்க. அப்ப 12 வருஷம் தவம் இருந்திருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னே 12 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க? பிள்ளை இல்லாம இருந்திருக்காங்க. 12 வருஷம் பிள்ளை இல்லன்னு லோலோன்னு அலைஞ்சிருக்காங்க. ஆமா, அப்படிலாம் இருந்து சரி ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னா அவிய சந்தோஷம் எப்படி படுவாங்க? ஏமா அப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு இருந்திருக்கு. சரி, இப்போ குழந்தைக்கு தட்டுப்பாடு ஆயிடுது. அப்படியா? ஒரு குழந்தை வேணும்னா 3 லட்சம் ரூபாய் வேணும். சரி அப்பா, ஒரு குழந்தை வேண்டாம்னு ஆஸ்பத்திரி போயாச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். அதுதான் சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி போனா 1 லட்சம் ரூபாய். இப்ப 40 நாளையிலே என்ன ஊசி மருந்துல தான் குழந்தைய வளருது. சரி,
அதாமனே 3 லட்சம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்துன்னு சொன்னா ஆமா அது குவா குவான்னு கத்துமா. ஏமா அது வந்து முன்னால உள்ள குழந்தை குவா குவான்னு கத்தி இருக்கு. ஆமா 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 சரி அதே இது. சரி இப்போ குழந்தை எங்க பிறக்குது? அம்மா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல. ஆமா அந்த பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பிறக்கும் போது அது எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? ருவா 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 ருவா. ஆமானா 3 லட்சம் கட்டி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆமா ஆமா அதனால ருவா ருவான்னு தான் அழுத்தம். என்னத்துல ஏனே முன்ன வந்து நம்மளுடைய சாப்பாடு அப்படி ஆகி போச்சு. ஆமா அதாவது வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா சரி ஒரு பிள்ளை 2 பிள்ளை எல்லாம் கிடையாது. ஆமா அசால்ட்டா 10 பிள்ளை பெறுவாங்க. அப்படி இந்த கணவனும் மனைவியுமாக அந்த தங்க தொட்டில் கட்டி என்னென்ன அந்த கொடையை எப்படி ரோராட்டுகிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்ன ஆரிரிராரோ 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 கண்ணு ஆரிரிராரோ ஈஸ்வரனார் அடிக்கும் பந்தை கண்ணை தடிக்க வந்த கண்ணோ போல் நிலவடிக்க பரமசிவன் வந்தடிக்க சிவன் அடிக்கும் பந்தை பரமசிவன் அடிக்கும் பந்தை பவுந்தடிக்க வந்த கண்ணோ கதிரடிக்க கட்டெரும்பு சுடேத்த காக்கா அடிக்கும் கதிரை காக்கா அடிக்கும் கதிரை கதிரழுக்க வந்த கண்ணோ நிலவடிக்க வளமரும் பூச்சொரிய நிலவடிக்க நில பூச்சொரியோ சட்டத்திலே மாமா பேரழிக்கோ முளைத்த மாறோ உனக்கு கால் மாட்டில் பூச்சொரிய கால் மாட்டில் முளைத்த மாறோ கால் மாட்டில் முளைத்த மாறோ அண்ணே வாட்டில் பூச்சொரிய சிராட்டே தன் மகனே வளர்த்துவார் ஒரு வயதா 2 வயதா 3 வயதுமாச்சு 4வது வயதிலே நடந்து ஓடி விளையாடுவார் 5வது வயதிலே சுவடிகளாம் கட்டிடுவார் 6வது
வயதினிலே ஆறாவது வயதினிலே அருண்சுவடி படித்துவாரா எட்டாவது வயதினில வயதினில எடுத்த கணக்கம் முடித்து எட்டாவது வயதினில படித்து உலக நீதிதான் படித்தார் ஐயவான வல்லரகே தொங்குதிரையோ அதிக சிலம்பு தொழில் பாடம் பஞ்சலம்பு தொழில் வெற்றி விட்ட பாடங்களோ யானை ஏற்றோம் குதிரையோ யானை ஏற்றோம் குதிரையோ சிலம்பு தொழில் படித்தா ரிஷி மகாவர்ணனும் 12 வருட காலம் பிறந்தது என்று பகவான் அருளால கிடைத்த குழந்தைக்கு சரி பத்மா சூரன் என்று வல்லமையோடு வந்து பிறந்ததாலே வல்ல அரக்கன் என்று இரு பேர்களை கொடுத்து சரி தோளையில தொட்டில் கட்டி தொடையிலே நடவரத்தி நாலு ஒரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமாக அரை மணி நேரம் கிடைக்கும் சாஸ்தா பறிக்கணும் அம்படி சாமியும் கொண்டு வரணும் சரி சரி அதனால பொழுது ஒரு வண்ணமாக அந்த வல்லரக்க நாள் ஒரு மேலையும் பொழுது ஒரு வண்ணமாக அவன் வளர்ந்து வரக்கூடிய பிராயத்துல 3 வயசுல முடியறக்கி காது குத்தி 4 வயசுல நடந்து ஓடி விளையாடுவான் வயது 5வது வயதில ஆடை ஆவரணங்கள் காட்டுதான் சரி அப்பதான் பயப்பையா ஒரு ஆடையா போட்டு பார்க்க இப்ப வந்து பிறந்து 24 மணி நேரத்துல ட்ரெஸ் எடுத்து போயிருந்தாங்க மேட்சிக்கா போடுவாங்க அப்போ அப்படி கிடையாது தானா ட்ரெஸ் போட்டு அலையதுக்கு 6 வயசு ஆகும் 7வது வயசிலே எடுத்த கணக்கம் முடித்தான் அரக்கன் 8வது வயதினிலே எடுத்த கணக்கெல்லாம் பார்க்காம எல்லா கணக்கையும் எடுத்து பார்க்க வல்லரக்கன் சரி 9ஆம் வயதினிலே உலக நீதியை உடைத்தான் வல்லரக்கன் உலகம் எல்லாம் தானே அறிந்தான் 10 வயது ஆச்சு சரி பல கணக்கையும் முடிச்சிட்டான் எல்லா கலையும் அப்படி முடிச்சிட்டான் எங்க உடுகாரு மாதிரி ஆமா உடுகாரன்னா எல்லா வித்தைகளும் உண்டு எல்லா வித்தையும் இருக்குல்ல அண்ணாச்சி இப்ப வெள்ளிசையெல்லாம் பாடுதார்கள் சரி வெள்ளிசை பாடுறதை நான் குறை சொல்லல ஆமா 10 நாள்ல ஒரு அண்ணாவி வந்து அரங்கேற்றம் பண்ணிடுறார்கள் சரி இது வரைக்கும் ராமாயணம் புகழோடு நினைச்சா சரி அது பொட்டலமலங்குளம் ராமச்சந்திர அண்ணாவி ராமாயணம் பார்க்க சரி படிக்கணும் அதை நம்ம கேட்கணும் ஆமா ஆமா கேட்டீங்களா 2வது அண்ணாவி யாரு குறும்புலாப்பூர்ல வளர்ந்து வந்தாரு வெள்ளச்சாமி அண்ணாச்சி அவரு ராமாயணம் படிக்கதான் பார்க்கணும் அந்த காலத்துல ராமாயணம் எத்தனை மணி நேரம் அவங்க பாட்டு விடிய படிப்பாங்க என் மகளும் வில்லிசே பாடகிதான் ஒரு அண்ணாவையா தான் படிக்கா ஆமா நான் யூடியூபை தட்டி பார்க்கும்போது ஒரு இந்திர சைட்டு போரு சரி ஒரு ராவணன் போரு சரி ஒரு மயில் ராவணன் போரு ஆமா ஒரு கும்பகர்ணன் போரு சரி இந்த ராமாயணத்துல போர் வரும்னா இல்ல அதாவது இப்ப அட்வான்ஸ் வாங்கல எல்லாமே கேட்டு சொல்லிதான் வாங்குதாங்க சரி வாங்க உங்களுக்கு நான் எல்லா கதையும் படிப்பேன் ராமாயணம் எனக்கு தெரிந்த அளவு தான் படிப்பேன் வில்லிசை கலைஞர்களும் குறை சொல்லக்கு இல்லதான் ஆமா சீதா கல்யாணத்தை வரைக்கும் தான் படிக்கிறார்கள் கண்டிப்பா நல்லா முற்றிலும் படிங்க ஆமா ராமாயணம் 7 இருக்கு 7 வச்சு படிங்க ஆமா நம்ம ஆன்மீகல சிறந்தது ராமாயணமும் மகாபாரதமும் தான் கண்டிப்பா இந்த 20ஐயும் படிச்சு நல்லா படிங்க அதை பத்தி குறை சொல்லல இப்ப புக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல செல்ல தட்டினா போதும் ராமாயணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு சரி நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆமா வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க 10 வயசாச்சு பாலகனுக்கு அரக்கனுக்கு ஆமோ வயது ஒன்னாச்சு 21 வயதாச்சு அப்பா 21 வயசாச்சு பார்த்தாரு அப்பாவும் அம்மாவும் அப்பா அம்மா எதுக்கு பாக்காங்க கண் உள்ள வரைக்கும் கண்காட்சி சரி கண்கள் தப்புனா தெருக்காட்சி அப்போ பையனுக்கு என்ன செய்யணும் முதல்ல வீட்டு பொறுப்பை கொடுக்கணும் ஆமா வீட்டு பொறுப்பை முதல்ல கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நாட்டு பொறுப்பை கொடுக்க முடியுமா என்று பார்த்தார்கள் பையனுக்கு ஒரு கல்யாண செல்ல
செல்ல கல்யாணத்தை முடிச்சாரு. ஏப்பா செல்ல கல்யாணம். அந்த வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணத்தை முடிச்சு ஆமா அந்த நாட்டுக்கு அரசனாக வாழ்ந்து வரும்போது சரி ஐயா அந்த அரக்கன் எப்படி வாழ்ந்து வரான் தெரியுமா? எப்படியா ஆண்டு வருகிறார்? அவன் செங்கோலு பிடித்தான் யாரோ செது வரான் வல்லரகே அது வரமாது என்று ஆடி போடு வந்து ஐயாவான வல்லரக்க ஆடி பிடித்து வாரான் ஆடி எல்லாம் ஆண்டு வாரான் நல்லதொரு ஜதிகளுக்கு அதால உலகத்திலே வல்லரக்க ஆண்டு வாரான் அப்ப நாட்டு அரசா சூட்டினாருங்க. சரி ஒரு தெய்வத்தை வணங்கினானா. ஆஹா ஆகா அவிய அப்பா இருக்கும்போது எப்படி வணங்கினாரு? எப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டானே. சாமியை கும்பிடுவாரு, நீதி நேர்மையோட அரசா செஞ்சாரு. கண்டிப்பா அவர் ஆட்சியில மாசம் 3 மழை பொழிந்தது, வருடம் 3 பூ விளைந்தது. ஆமா சண்டாள சரி அரக்க வந்து ஆட்சியில உட்கார்ந்தா வல்லரக்க தூக்கி காலத்தான் வச்சா. அம்மா மகனத்தை தூக்கி வச்சார்களே. சரி ஒரு தெய்வத்தை கும்பிட்டானா, கும்பிடலையே. தாயின் தகப்பனையும் கும்பிட்டானா, கும்பிடலையே. யாரையுமே நினைக்கல. சரி தான் தான் அரசு, தான் தான் அரசர், தானு ஆணவம் மட்டும் யாருக்கும் வரவே கூடாது. சில ஆளுங்க அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா தானு ஆணவம் வந்தா ஒரு 2 லட்சத்தை 3 லட்சத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நான் தான் அரசன் இருக்கோம். சரி தானு ஆணவம் வந்தால் ஆமா போற வேண்டிய இடமே வேற. சரி சரி அதனால அவன் ஆட்சியில அமர்ந்த நாளு சரி தெய்வத்தை நினைக்கல, நீதியை மறந்தான், நேர்மையை மறந்தான். ஆமா அவன் நாட்டுல எப்படி எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படியா இருக்கிறது? 12 வருட காலம் 12 வருட காலம் பாரமாள பொழியவில்லை சண்டாள ஆட்சியில கோடமாள பொழியவில்லை பொழிந்ததந்தல் வீசவில்லை சாரமாள பொழியலைய சம்பாபாயேர் விளையலைய சாரமல பொழியலைய சம்பாவலே விளையலைய நிச்சயமாக இருக்கோதையா வல்லர காட்சியில நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகன தொர்த்த பஞ்சம் நல்ல உருண்ட பஞ்சம் மன்னவேன தொர்த்த பஞ்சம் பஞ்சமாக இருக்கோதையா பாட நல்ல பொழியவில்லை காடுகார விளையவில்லை நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகன தொர்த்த பஞ்சம் வருட காலம் பாரமாள மொழியாலையே வல்லர காட்சியில கொடுமையாட்சி செய்து வாரா நாடு மாளம் பொழியாலையே வல்லர காட்சியில மலையாரே பஞ்சோமையா 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 ஆரதரே அருந்த பஞ்சோமையா அப்படி அந்த வல்லரக்க ஆட்சியில 12 வருட காலம் பாரமழை பொழியல. பஞ்சமகன தலைவிரிச்சு ஆடுது. பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. அப்பதான் பார்த்தான். என்ன? ஓ மந்திரி என்ன என்ன இங்க பாத்தீரா? என்ன ஒரு ஆளு வரி பணம் கட்டல. யாரு வரி கட்டலையா? ஒரு ஆளுமே வரி கட்டல. இவ்வளவு ஆளு வரியா கட்டலையா? நமக்கு கஜனாவை காலி ஆயிட்டு. கஜனாவும் ரொம்ப காலியா இருக்க. மகாராஜா என்ன நாடு எப்படி இருக்கு பாத்தீரா? இப்ப நாடு ரொம்ப பஞ்சமாலா இருக்கு. 12 வருஷம் ஆகுது. சரி தவிடு வாங்கிடலாம், தங்க வாங்கிடலாம், தவிடு
தவிடு வாங்க முடியாது. இப்ப தவிட்ட தானே வேக கஷ்டமா இருக்கு. போய் மக்கள்கிட்ட வரி பணம் கேட்டோம்னு வச்சுக்கிறோம், ஆ, நம்மள கிட்டி போட்டு அழுத்துருவாங்க. நம்ம வரின்னு போய் கேட்போம், அவங்க ஆமா. நம்மள வச்சிருவாங்க கறி. நீ இப்ப வரி பணம் கெட்டி ஆகணும். அப்படியா? நான் வரி கெட்டியா ஆகணுமா? சண்டால வல்லரக்கன் அவன் வரிகள் எப்படி போடுதான் தெரியுமா? இந்த நாட்டில? எப்படி வரி போடுதா? நம்ம கை வீசி நடந்த வேர்க்கே சண்டால ஆட்சியில ஒரு கோடம் தண்ணீருக்கு ஒரு பங்கு வரிகள் போட்டான். அரைக்கீர வித்தவர்க்கு வித்தவர்க்கு காசு வரி போட்டான். அரைக்கீர வித்தவர்க்கு சண்டால ஆட்சியில என்ன வரி போட்டு வாரா ஒரு கோடம் தண்ணீருக்கு ஒரு காசு வரிகள் போட்டான். கை வீசி நடப்பதற்கு கால்பன வரிகள் போட்டான். ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வாங்கி ஆளுக்கு ஒரே வரிகள் போட்டான். ஆனை ஏறி மாலை சூடி அழகு உள்ள மந்திரியோ 56 தேசமெல்லாம் அடுத்து வாரம் பறையோ ஆகியே அரிப்பானம் கெட்ட வேணையோ கட்டி பானம் கெட்ட வேணே வாட வாடா மந்திரியோ வாட மந்திரியோ வார்த்தை கொண்டு சொல்லக்கோ வார்த்தை ஒன்று ஏ மந்திரி என்ன? இப்ப எதுல போறது? நான் போறக்கு வரி வாங்க போறக்கு ஒட்டகம் படையில போயிடுறா. எல்லாமே இருந்தது. சரி. பஞ்சத்துல வித்து ஐயா ஒட்டகம் படையை வித்து ஒரு மாசம் சமாளிச்சோம். ஆமா, அதே கடைசி ஒரு குதிரைப்படையை வித்து சில நாள்கள் செலவழிச்சோம். அப்பா எல்லாத்தையும் வித்தாச்சு. சரி அவன் கடைசி மந்திரி, நீர் எங்க வாரோம்? மாசம் 3 மழை பெஞ்சது உங்க ரிஷிமுகவர்ணன் இருந்த காலத்துல. சரி உங்க மண்ணை இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு காலத்துல மழையும் பெய்யல ஒண்ணும் பெய்யல. மழையும் காணும் ஒண்ணும் இல்ல, வெயிலையும் காணும். ஆமா, ஒன்றையும் காணும். ஒண்ணும் பார்த்தா நாட்டு அரசரக பார்த்தா ஆமா. மந்திரி பார்த்து என்ன இந்த மாதிரி மன்னரோட கட்டால அனைவரும் வரி கேட்க வரணுமான்னு வரி பணம் கேட்டா மக்கள்கிட்ட. சரி, மக்கள் பார்த்தார்கள். என்ன என் அம்மா அவங்களுக்கு கோபம் எப்படி இருக்கும்? எப்படி பயங்கர அவங்களுக்கு எப்படி நினைக்காங்க? ஆ, நாங்க கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். சண்டை எடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கண்டடித்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். போலே கப்பபான கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். போலே தகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், தடியெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். ஏ மகந்திரி, என்ன? எங்க வந்து நீ ரெஸ்டி போனா தண்டு ஆமா, நீ எங்க வந்து வரி கேட்க? உங்க மன்னரை வர சொல்லு. உங்க மன்னர் வர சொன்னா சண்டைக்கு நாங்க தயாரா சண்டைக்கு தயாரா இருக்கோம். ஆமா. ஆமா ஆ. எங்க வந்து குடுக்கல அடிக்கு அடியில எப்படி ஓடறான்? ஏ அப்பா, ஆமா
தலைவலி கோலமா ஓடியாரா மந்திரி பார்த்தா மகராசா இடம் கேட்டான் என்ன ஐயோ மகராசா என்ன நீர் ஒத்தையில தான் இருக்கியாரு ஆமா நீர் நாட்டம் மறந்தியாரு எல்லாத்தையும் மறந்து இருக்கியாரு இப்ப எல்லாத்தையும் நீர் மறந்துட்டியாரா அங்க குடிபட ஜனங்கள்லாம் ஒத்து சேர்ந்து இருக்காங்க ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க இப்ப அவங்க திரண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா நம்மள அட்டை பாய்ச்சி போடுவாங்க நம்மகிட்ட அடிக்க அடியாலும் இல்ல ஏன் நம்ம தான் நிக்க கத்தி இருந்தது கத்தி இல்ல கிடையாது ஆமா பக்க பலமும் கிடையாது கிடையாது. ஓடி அடிக்கிறதுக்கு தெம்பும் கிடையாது 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 நம்மகிட்ட இருக்கதே ரெண்டே தான் இருக்கு ஏன்னா சாப்பாடு சாப்பாடு சரி அப்போ ஆமா சாப்பாடுக்கு தான் விந்துவோம் சரி அப்படியாக ஆமா இந்த அரும்பெரும் சபையில ஆமையா பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆலயத்தில் இந்த அரும்பெரும் சபையில பந்தான அழகான பந்தலிலே அழகான வந்தலிலே பரிசளிப்பு செல்ல செய்த சீமான் யாரு தெரியுமா யார் யார் ஐயா எங்க அண்ணன் மூக்கையா உங்க அண்ணன் மூக்கையா எங்க மைனி பாப்பாத்தி மைனி ஓ பாப்பாத்தி மைனி ஆமா சரி ரெண்டு பேரும் பரிசு எடுத்து முதல்ல கொண்டாந்து 200 ரூபாய்க 200 லட்சமாக தந்திருக்காரு அது முதல்ல நம்ம கோயில் அண்ணாவியா படிக்க அவர் வீட்டுல பெண் எடுத்தவர்களும் ஆமா அவர் வீட்டுல பெண்ணும் கொடுத்தவர்களும் நோய் நொடி இல்லாமல் ஆமா ஐயா இந்த பத்ரகாளி அம்மன் அருளால அருளோடு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் அருளால அருளோடு இந்த சுடலையோட அருளால அருளோடு அவர் எப்படி வாழ வேணும் தெரியுமா எப்படியா வாழ வேண்டும் ஐயா வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மாயனோட அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மாய வேண்டின் அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் மாயனோட அருளாலே என்ற மோகம் போயிட்டாலோ தங்க முகமா திரும்ப வேண்டும் நோய் நொடிகள் வந்திடாமல் 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 நூறாண்டு வாழ வேண்டும் நோய்கள் வந்திடாமல் வந்திடாமல் நூறாண்டு வாழ வேண்டும் எங்க மூக்காண்டு குடும்பம் எல்லாம் குடும்ப கோத்திரம் எல்லாம் இந்த காளியம்மன் அருளால பத்ரகாளி அம்மன் அருளால அருளோடு ஆனந்தமா வாழ வேண்டும் வாழ்த்திக் கொண்டு சரி சரி பார்த்தாலும் வல்லறக்கேன் பகவான் நினைத்து தவம் இருக்கணும் நேரம் ஆயிட்டலாம் சரி பகவான நினைத்து தவம் இருக்கணும் என்று எப்படி தவம் இருக்கு எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா எப்படி ஐயா தவம் இருக்கு பகவான நினைத்த அல்லவோ பாரதவம் செய்து வாரா பத்மாதுரண்ட வல்லறக்க நாடு விட்டா நகரம் விட்டா சொத்தும் விட்டா சோகம் விட்டா சோகம் விட்டா பன்னிரண்டு வரிடகாலோ பாரதவம் செய்து பஞ்சிரத்து வருடகாலோ பாரதவோ செய்து ஒருவரே சொந்தம் இருந்தால் மகன தங்கான இருவரே சொந்தம் இருந்தால் ஈசன தங்கான மூன்று வருஷம் இருந்தால் கண்ணன காண 4 வருஷம் இருந்தால் காரணன காண 5 வருடம் தவம் இருந்தால் தவம் இருந்தால் அரணாரே காணலே தவம் இருந்தால்
வல்லரக்க இருந்தா சொல்லி இருந்து வார மகிழாதோ 12 வருடகாலோ பாரத்தாவம் செய்து வாரா 12 பார்த்தான் வல்லரக்கன் ஒரு வருஷம் தவம் இருந்தான் உலகளந்தன காணல 2 வருட காலம் தவம் இருந்து பகவானை நினைத்து ஈசன கூட கைலாசத்துல வந்து என்ன செய்யறான் அந்த அரக்கன் வரம் எப்படி கேட்க தெரியுமா எப்படி வரத்தை கேட்கின்றான் பகவான் ஆண்டவேனே பகவானே அரணாறுகளும் எள்ளில ஈஸ்வரனே தானோ கடுகில எந்திரியா மெளகிலையோ சிறியவரோ முக்கண்ணனே மரபு வேணும் மெளகிலையோ சிறியவரோ பார்த்தான் அரக்கன் என்ன அந்த வல்லரக்கம் 12 வருஷ காலம் தவம் இருந்திருக்கான் ஏதோ வரத்தை கேட்கலாம்ல சொத்து கேட்கலாம் சுகத்தை கேட்கலாம் இல்ல அவன் என்ன கேட்கான் மண்ணை கேட்கலாம் மனையை கேட்கலாம் கடுவுங்க சீரகங்க கொத்தமல்லிங்க மிளகுங்க என்ன பகவான் போய் கேட்கான் என்ன பார்த்தாரு பகவான் என்ன அரக்கா சண்டால வரக்கா வல்லரக்கா இதுதான் நீ 12 வருஷம் தவம் இருந்தியா நீ 12 வருஷம் இதுக்கு தான் தவம் இருந்தியா உனக்கு என்னெல்லாம் நினைக்கணும் தெரியுமா நீ சொத்து கேப்பியும் நினைச்சேன் மாடு தரணும் அடுக்குமத்த வீடு தரணும் நினைச்சேனே பகவான் அதெல்லாம் கேப்புன்னு நினைச்சேன் நீ என்ன கடுகு கேட்க மிளகு கேட்க சீரகம் கேட்க ஆமா அப்ப என்ன தம்பியும் கேக்கியா ஆமா ஆமா பார்த்தாரு பகவான் என்ன இவன் வந்து முருகனகிரி சரி விநாயகத்தை நிக்கும் ஆமா நீ முறி போய் நிக்கான் ஆமா அதனால கேட்ட வரன கொடுக்கணும் இவனுக்கு ஆமா கேட்ட வரத கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா அதனால எரிக்க வரம் கேக்கா அரக்கா சண்டாள அரக்கா எந்த வாரம் கேட்டிட்டாலோ எரிக்க வாரம் கேளாதடா வாட வல்ல அரக்கா ஆடுதாரே மாடுதாரே அடுக்குமத்த வீடே தாரே சொத்துதாரே சுகமோ தாரே சீம பூமிதானோ தாரே இந்த வாரோ கேளாதடா ஐயாவாரே கேளாதடோ அரக்கா என்ன எந்த வாரம் கேட்டாலும் ஈசன் இருக்க முடியுமா சரி உனக்கு வீடு தாரே எனக்கு தான் சொந்தம் சரி நீ கேட்டுட்ட ஆமா கேட்டாலும் உனக்கு தரத வரி இருக்க முடியாது சரி ஆமா கண்டிப்பா அவன் எப்படி கேட்கா பார்வதி மேல சத்தியமா தாரும்னு கேட்கான் பார்வதி மேல சத்தியம் கேட்கா முடியல கிருகிருன்னு வந்தா நிக்கான் சரி பார்த்தாள் என்ன உனக்கு வரம் தரது சரி இந்த வரம் உனக்கு இருக்குமானா பக்தியோட ஆண்டனா இருக்கும் தந்த வரமே ஒன்ன சோதிக்கும் பார்த்தால் அரக்கன் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்தான் நந்தி தேவர் பார்த்தாரு அரக்கா உனக்கு பாதாள உலகம் எல்லாம் அரக்கா இந்த வனத்துல வந்த காரணம் என்னன்னு கேட்க என்ன பகவானை நினைத்து பாரதவன் ஜெயித்து வரேன்னு சொன்னா சரி எரிக்க வர வாங்கிட்டு வரேன்னு சொன்னா நந்தியிடம் பார்த்தாரு நந்தி அரக்கா என்ன நீ வரம் அவர் தந்திருப்பான்னு சொல்லுதியா சரி பொய் வரமா இருந்தா என்ன செய்ய முடியும் உன்னை எரிச்சு போடுவாங்களா நீ தந்தவரை கூர்ம பாரு தந்தவரை சோதிச்சு பாரு பகவானை சோதனை பாருன்னு சொல்லி பார்த்தான் வல்லரக்கன் சரி நாட்டை மறந்தான் வீட்டை மறந்தான் கட்டுன மனைவியும் மறந்துட்டான் எல்லாத்தையும் மறந்தா எப்படி நினைக்கான் அந்த பகவானை தான் எரித்தோமானா பார்வதியோ நமக்கு தானே ஈசனை தான் எரித்தோமானா ஈஸ்வரியோ நமக்கு தானே பிள்ளையாரும் ஓடி வந்து அப்பா என்று சொல்லிடுவா
அந்த எண்ணமெல்லாம் வாங்கி ஆமா அந்த இரு கையை ஏந்தி ஈசனை பார்த்து எடுத்து வரும்போது சரி பார்த்தார் ஈசன் என்ன ஆகா வளர்த்த கிடா மார்பில பாய வருது ஆமா மார்வல பாய் இவன் கொடுத்திருக்கதோ எரிக்கு வரும் இவன் வரத்துக்கு தப்ப முடியாதுன்னுட்டு சரி கைலாசத்துல யாரெல்லாம் ஓடுதா தெரியுமா யார் ஐயா ஓடுதா அரக்கனுக்கு பயந்தோ யாரெல்லாம் ஓடுதா யாரு வானவேரும் ஓடினார் வரையவரும் ஓடினார் பூசாம குறை பிடிக்கும் குண்டோதேரும் ஓடினார் அதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்ல புள்ளிமாயில் யாரி எல்லாம் வேலை வேறு ஓடினார் அருகாக வாகனத்துல சனி பகவான் ஓடினார் ஓடினார் எல்லோரும் ஓடினார் அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரம் வல்ல எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கும் போது பகவான் தேவாதி தேவர்களெல்லாம் ஒரு நந்தவனமா சோட்டி நந்தவனத்துல ஒரு ரோஜமல அரளில லிங்கமாக ஒளிந்தார் பகவான் பார்த்தாள் பார்வதி ஆகா ஈசன் கைலாசம் வரக்கனுக்கு வளர்த்து விட்டு ஆளை காங்கலின்னு சொல்ல பார்வதி அழைத்தோம் அந்த பச்சை மாலை எப்படி வராது ஒரு 5 நிமிஷம் பச்சை மாலை எப்படி வராரு தெரியுமா எப்படி அந்த பகவான் வந்த உடனே அவர் பென்று சுகம் கொண்டு எடுக்க மோகினி அதை அவதாரம் கொள்க அவன் தண்ணியில 3 நேரம் ஒழுங்கி வந்து சொல்லி அவன் பொண்ணே சத்தியம் சொல்ல தலையான அடகலையில குடிக்க தலை எடுத்து வந்து பம்பா நதி கரை ஓரத்துல போது யாரு பிறக்கா யாருனா ஐயனார் பெருமாள் ஐயா வந்து பிறந்த போது ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னார பூணூலா பொன்பறித்த தாழ்வளமா போலியா தங்கத்தாரே ஐயனா பிறந்த வேளா இருபத்தோரு श्रीराम अयोध्या பாடுவாரம்
ஹரிராமா ஸ்ரீராமா ஏய் அன்ன சீத மனவாளா ஐயோத்தி ஆண்டராமா ஹரிராமா வாரும் ஐயா சீதையோட மனவாளா ஸ்ரீராமா வாரும் ஐயா சங்கு சக்கர வேறழகா ஏய் தாமரோ பூமுகத்தழகா ஏய் எண்ணி ராம பொட்டழகா கிருஷ்ண வண்ண வடிவழகா அம்மையான காளியம்மா அந்த காளி 8 பேரும் ஆளாளி போடுதாளே உனக்கு மோகம் கொண்டவேளே கணபத்தீர காளியம்மா அக்கீனி சட்டிக்காய் ஆயிரம் கண்ணுடையா அப்பு நல்ல சடையழகி ஹரிராமன் தங்கையம்மா வேதமந்திரம் உச்சரித்த அம்மையான காளியம்மா வீரப்பல்ல விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா வீரப்பல்ல விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அங்கும் ஒரு கரங்கேந்தி காளியம்மா வாராளே ஆளாளி போட்டி கொண்டு அம்மையான காளியம்மா அறையிலோரு வேப்பலையும் அம்மையான காளியம்மா தானை தானாதீனம் தன்னானம் தானை தன்னானினம் தன்னானோ தன்னானினம் தன்னானோ தானை தானாதீனம் தன்னானோ தானதானாதீனம் தன்னானோ தெருவில வாராரோ சாமி ஏழைய கண்கொண்டு பார்ப்பாரோ ஏழைய கண்கொண்டு பார்ப்பாரோ அடி வருகிற ராம சாமிக்கு ஆனந்த கும்மி அடிப்போமே போட்டு கும்மி அடி போட்டு கும்மி அடி அழுகி குளிக்க கும்மி அடி அட்டகாளி 8 பேரோ ஆளாளி போடுதாளா வணக்கு மோகம் கொண்டவளே கணபதீர காளியம்மா ஆடுதாளே பாடுதாளே அம்மையான காளியம்மா வேலையாரே வேலையம்மா வேலையம்மா வேலையாரோ இரு சமயம் வேலையம்மா இரு சமயம் ஐயவன் ஹரிராமோ இங்க எங்க போவோம் என்று பெருமாள் ஐயனாரோ ஏற்கிறென்று போவோம் என்று அம்மையான பத்ரகாளி அம்மையான காளி அம்மா ஐயவான பெருமாளையோ அயோத்தி ஆண்டவரா ஹரிராம சந்திரரோ கைலாசத்து பிறந்தவர்தா கட்டழகே சுடலை மாட்டாமோ பிறந்தவர்தா சுடலை மாடே 21 தேவதாயோ எங்க எங்க போவோம் என்றே ஏத்ததொரு தெய்வங்களா அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து வல்ல எல்லோ ராமேஸ்வரம் தீத்தமாடி 21 தேவதையோ
ஒரு கூட்டுறவோ காசியில வந்த அல்லவோ காசியில தீர்த்தமாடி அங்கிருந்து பயணமாகி பாடுதையா 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 ஆடி போடுதையா ஆடுதையா பாடுதையா பாடுதையா ஆதாரே போடுதையா அங்கிருந்து பயணமாகி அருகுதைய தேவர்கள்லாம் திருக்காத்தில் வந்து எல்லோ திருவண்ணாமலையாரில கிரிவலம் சுத்தி எல்லோ திருவண்ணாமலையாரில உண்ணாமலையோ வணங்கி நல்ல வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி அதிக வரும் வரங்கள் நல்ல வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி அதிக வரும் வாங்கியலோ எல்லோ வாரம் எல்லோ வாரம் வாடி நல்ல வரங்கள் வாங்கி ஐயங்காட்சி படைகள் வாடி திருநீரே தன்னாலே தீவினைய கற்றவாரோ அஞ்சேன தன்னாலே ஆற்றிடவே வரங்கள் வாங்கி மதுரையும் மாநகராதியில மீனாச்சேரி சொற்காரையோ அடிபணிந்து சேவை செய்து அங்கிருந்து பயணமாகி 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 அறுபதையா அங்கிருந்து பயணமாகி ஐயா பயணமாகி போதையா எங்க எங்க போவோம் என்று சங்கரன் கோயிலில சங்கரனை நாரையோ மாமேதி அம்பிகையோ வணங்கி நல்ல வரங்கள் வாங்கி தேவதைகள் வருகோதையா எங்க போகும் போக நின்று கொத்தாலோ மலையதில மலையதிலே மலையதில மலையதிலே முடிந்த தீர்த்தம் ஆடுதையா குச்சாலா மலரடிலே மலையதில சித்தமதே ஆடுதையோ தாளம் மலையாதிலே இருந்ததி தாடி எல்லோ அங்கிருந்து பயணமாகி 21 தேவரையோ ஜாலநாதரையோ மொழி அம்பிகையோ வணங்கி நல்ல வரங்கள் வாங்கி ஓடி வரோ வாங்கி எல்லோ வாங்கி எல்லோ வாங்கி எல்லோ வாங்கியலோ அருகிதையா தெய்வம் பட போடு ஓடி வரோ வாங்கியலோ வாங்கி எல்லோ வரகுதையா தெய்வம் பட சாலந்தலிகாரந்து மறுகுதைய தெய்வங்கரையே ஆனப்பால வந்தல்லவோ காசி நகராதிலோ காசி விஸ்வநாதரையோ விசாலாட்சி அம்பிகையோ அடிபணிந்து சேவை செய்து சேவை செய்து மறுகுதையா தெய்வம் பட போடு சேவை செய்து தென்காசி மாநகரா வீட்டு கீழப்பூலூர் பாதையாக ஏத்ததோரு தெய்வங்களா பெருமாளைய முன்னடக்க ஹரிராம சந்திரரோ அம்மையான காளியம்மா அத்தீர காளியம்மா ஐயவான சுடல ஐயா கசமான சாமி ஐயா அம்மையான பிரமசத்தை வண்டிக்காரே வைராவரோ வைராவரோ
காட்சி தலை காணந்து சுந்தரபாண்டிய விளக்கோவில் கிருஷ்ணபாலன் தலை காணந்து பெரியாகோளோ பத்ரகாளியம்மன் கோவிலிலே கோட்டையதே போடணுமே 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 அம்மையான காளியம்மா போய கோட்டையதே போடணுமே போடணுமே அம்மையான காளியம்மோ கோட்டையது போட்டல்லவோ வணங்கி வரும் மக்களே வாழ வைக்கும் தெய்வமாக வீடும் மக்கள் ஓடி வாரம் கொடுத்திடுவா வணங்கி வரும் மக்களெல்லாம் மக்களுக்கு மக்களெல்லாம் வணங்கி வரும் கொடுத்திடுவா போல வணங்கி வரும் மக்களுக்கு குறையில்லாம வரம் கொடுப்பா கோயில் வகையாரெல்லாம் வீடு நாங்கள் செய்திடாமல் ஐயவான் ஹரிராமர் உள்ளு நல்லா முடிந்த பூவே பாடிடாமல் அப்படி ராமச்சந்திர பகவான் பெருமாளையனோடு லட்சுமணர் சீதாதேவியோடு தேவியோடு எங்களுக்கெல்லாம் பத்தினியோடு வளர்த்த பத்திரகாளி அம்மனோடு காளி அம்மன் வண்டிக்கார வைரவனோ ஆதிபரா சக்தியோடு கரவந்தா சுடல தெய்வத்தோடு கசமாட சாமியும் 21 தேவையும் 61 கூட்டுறவாக குற்றாலம் தீர்த்தமாடி கீழ்முகமா போனோம் என்று கீழச்சுரண்டை ஊருக்கு மேல்புறம் ஆத்துக்கு தென்புறம் அனுமதிக்கரம் மாதா காலடியில் மாதா கீழ்புறமாக இந்த மக்களுக்கு எங்கள் பத்திரகாமின் கோவில் வகையாறுகளுக்காக கீழச்சுரண்டை மக்களுக்கு கோட்டை போட்டு கோலி விருந்தாளே